குஜராத்தில். அதில் ஒரு நீண்ட மரப்பலகை, அதில் 10 எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. அது யாராலும் என்னன்னு படிக்க தெரியல. என் பார்வைக்கு வந்தபோது அது நாடன் பன்னியன் நன்மன்னவன். உள்ளூர் நாடன்னா உள்ளூர் வணிகன், பன்னியன்னா பல வகையான பொருள்களை எல்லாம் விற்பவன். அவன்தான் பண்ணுதல் என்றாலே செய்தல் விற்றல் பொருள். நாடன் பன்னியன், உள்ளூர்காரனாகிய பன்னியன் என்பவன் நன்மன்னவன், அந்த பகுதிக்கு அரசனாகிவிட்டான் என்றங்க அதில் எழுதியிருக்கு. தோலாவேல் எழுத்துக்களுக்கு சொல்லுக்கு பொருள் இருக்கு அப்படிங்கிறத எங்க இருந்து கண்டுபிடிச்சீங்க? எப்படி அதை வந்து நீங்க வெளிப்படுத்தினீங்க, டீகோட் பண்ணீங்க? கண்ணெழுத்து கோலெழுத்துன்னு 2 வகை சிந்துவெளி எழுத்தில். கண்ணெழுத்து என்பது துளையிடுவது, அதாவது கீறி பள்ளம் பள்ளமாக செய்தால் கண்ணெழுத்து. கோலெழுத்துன்னா ஒரு பானை இருக்குங்க, பானை மேலே ஒரு வண்ணம், ஏதோ ஒரு வண்ணம் நிறம் கலரில் அதை எடுத்து பானை மேல் எழுதுது. இது கீறல் விழாது, இது கீறல் விழும். எனவே இந்த கண்ணெழுத்து என்பது ஏதேனும் ஒரு பரப்பில் அந்த எழுத்துக்களை பொறிப்பது. புள்ளி புள்ளியாக பள்ளமாக இருப்பதுன்னு அர்த்தம். பள்ளப்படுத்துவது, குழிப்படுத்துவது. அப்படி குழிப்படுத்துவது தான் கண்ணெழுத்து.